நம்ம விரல்ல வைக்கிற ஒரு துளி மையோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மை நம்ம கையில வைக்கிறதுனால எவ்வளவு பாதிப்பு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த மைய நம்ம இந்தியால மட்டும்தான் தயாரிச்சு உலக நாடுகளுக்கே அனுப்பலான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சு சுமார் 1.5 மாசம் ஆகியும் இந்த விரல்ல இருக்க இந்த மை போகாம இருக்க காரணம் என்ன நீங்க யோசிக்கீங்களா? இதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேர்தல் மையோட வரலாறை பத்தி பார்ப்போம். முதல்ல இந்தியாவில் 1951 52 நடந்த பொது தேர்தல்ல ஒருத்தரே பலமுறை ஓட்டு போடுற ஒரு தில்லுமுல் நடந்துச்சு. இதை தடுக்கணும்னு தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு பண்றாங்க. அப்பதான் தேசிய இயற்பியல் ஆய்வகம், அதாவது நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி, ஒரு சூப்பரான மைய கண்டுபிடிக்கிறாங்க. இது 1962 கர்நாடகாவில் நடந்த ஒரு தேர்தல்ல தான் இந்த மைய ஃபர்ஸ்டா பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இருந்து தான் இந்த மைய அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மை எங்க தயாரிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற இந்த கடைகள்ல எல்லாம் இந்த மைய வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த மைய தயாரிக்கிற உரிமம் ஒரே ஒரு அரசு நிறுவனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் கர்நாடக அரசு சொந்தமான மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். இது 1937 மைசூர் மகாராஜாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்புறமா 1962 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிறுவனம் தான் இந்திய தேர்தலுக்கான மைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது இந்தியால மட்டும் இல்லைங்க, நேபாள், மலேசியா, நைஜீரியான்னு உலகத்துல இருக்க 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம நாட்டுல இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மைய நம்ம சோப்பு, ஆல்கஹால் இல்ல நெயில் பாலிஷ் ரிமூவர்னு எதை வச்சு அழிச்சாலும் இந்த மை அழிகிறதே இல்லை. இதுக்கு காரணம் இதுல யூஸ் பண்ற ஒரு மேஜிக்கல் கெமிக்கல் தான் காரணம். இந்த கெமிக்கலோட பேரு சில்வர் நைட்ரேட். இதை நம்ம விரல்ல வைக்கும் போது காத்துல இருக்க ஆக்சிஜன், அப்புறம் நம்ம விரல்ல இருக்க அந்த உப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன்ல இந்த சில்வர் நைட்ரேட் சில்வர் குளோரைடா மாறி நம்ம ஸ்கின்லயே ஒட்டிக்கும். இது தண்ணியில கரையவே கரையாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விரல்ல வைக்கப்பட்ட இந்த மையில சூரிய ஒளி படும் போது, அதாவது யூவி ரேஸ் நம்ம படும் போது இந்த மை இன்னும் ரொம்பவே டார்க் கலரா மாறும். சில பேருக்கு ப்ரௌன் கலரா மாறும், இல்ல டார்க் ப்ளூ கலர்ல மாறும். இந்த மாதிரி சன்லைட் படும் போது அதோட கலர் இன்னும் டார்க் ஆகுது. சரி, இதுக்கு அழிவே இல்லையா? இதை மறைக்கவே முடியாதான்னு கேட்டா முடியும். அது எப்போன்னா, நம்ம உடம்புல இருக்க பழைய செல்ஸ் எல்லாம் மறைஞ்சு புது செல்ஸ் வரும்போது இது தானாவே அழியும். இந்த மை நம்ம ஸ்கின்ல பட்டா 2 இருந்து 4 வாரத்துக்குள்ள அழியும். அதுவே நம்ம நெயில்ல பட்டா இது 3 இருந்து 4 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்படின்னா புதிய நகம் வளர்ந்து பழைய நகம் கட்டாகிற வரைக்கும் இந்த மை அப்படியே தான் இருக்கும். இந்த மையை தயாரிக்க பயன்படுத்துற எக்ஸாக்டான ஃபார்முலா நம்ம நியூடெல்லியில் இருக்க நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி தான் உருவாக்குனாங்க. இந்த ஃபார்முலாவை இன்னை வரைக்கும் ரொம்பவே சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. வெறும் 5 ml அளவுள்ள ஒரு சின்ன பாட்டில் மையில சுமார் 300 வாக்காளர்களுக்கு மை வைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மைய தேர்தலுக்கு மட்டும் இல்ல, கொரோனா டைம்ல ஹோம் குவாரண்டைன் பண்ணவங்களை அடையாளம் காண்றதுக்கும், குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும்போது அடையாளத்துக்காகவும் இந்த மைய பயன்படுத்தினாங்க. இந்த தேர்தல் மை பாட்டிலோட விலை எக்ஸாக்டா அவங்க தெரிவிக்கல. இந்த தேர்தல் மையோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மக்களை, இந்த மை வெறும் ஒரு கரை கிடையாது, நம்ம ஜனநாயக கடமையாற்றிய ஒரு பெருமையான அடையாளம் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அந்த விரலாலேயே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.